இதில் பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஆர்டினல் அப்ரோச். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா கார்டினல் அப்ரோச். அதாவது மெஷர்மெண்ட் ஆஃப் யூட்டிலிட்டியில் 2 டைப்ஸாக டிவைட் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று கார்டினல் அப்ரோச், செகண்ட் ஒன்று ஆர்டினல் அப்ரோச். கார்டினல் அப்ரோச் மெஷர் பண்ண முடியும். கார்டினல் அப்ரோச் கீழே தான் பார்த்தோம் அப்படின்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியும் லா ஆஃப் ஈக்வலி மார்ஜினல் யூட்டிலிட்டியும் 2 வரும். அதே ஆர்டினல் அப்ரோச்சில் பார்த்தோம் அப்படின்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் அதை டிஸ்கஸ் பண்ணுறது ஆர்டினல் அப்ரோச். இப்போ நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணலாம். கேன் பி மெஷர்டு. அதே கார்டினல் அப்ரோச் மெஷர் பண்ண முடியும். அதே ஆர்டினல் அப்ரோச்சை மெஷர் பண்ண முடியாது. நியூமெரிக்கலாக மெஷர் பண்ண முடியாது. இது ரேங்க்டா இந்த மாதிரி தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆர்டினல் அனலைசிஸ், ஆர்டினல் அப்ரோச், ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச். இதுக்கு 4 நேம் சொல்கிறாங்க. ஆர்டினல் அனலைசிஸ், அதாவது ஆர்டினல் அனலைசிஸ், ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச். அதுக்கடுத்து ஹிக்ஸ் அண்ட் ஆலன் அப்ரோச். எதுக்காக ஹிக்ஸ் அண்ட் ஆலன்ஸ்னால் இந்த 2 எக்கனாமிக்ஸ்ட் தான் இந்த அப்ரோச்சஸ் ஆர்டினலில் உள்ள யூட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எதை பற்றி டெவலப் பண்ணுறாங்க பார்த்தோன்னா, என்ன டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனலைசிஸில் டெவலப் பண்ணுறதுனால இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனலைசிஸ்ங்கிறது இன்னொரு நேம் இருக்குது. இந்த 4 அப்ரோச்சஸ் தான், இது சேம் தான். எக்கனாமிக்ஸ், அதாவது ஆர்ஜிடி ஆலன், ஜே.ஆர். ஹிக்ஸ், 2 எக்கனாமிஸ்ட். இது எட்ஜ்வர்த் இங்கிலீஷ் எக்கனாமிஸ்ட்டும் வில்ஃப்ரீடோ பாரெட்டோ இத்தாலியன் எக்கனாமிஸ்ட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச்சை. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எஃப்டபிள்யூ எட்ஜ்வர்த் எக்கனாமிஸ்ட் இங்கிலீஷ் எக்கனாமிஸ்ட்டும் வில்ஃப்ரீடோ பாரெட்டோ இத்தாலியன் எக்கனாமிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க கார்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச்சை. என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம கன்சியூம் பண்ணும்போது இவ்வளோ தான் மெஷர் பண்ண முடியாது, யூட்டிலிட்டி மெஷர் பண்ண முடியாது. அதாவது எப்படின்னா, இது இந்த ஒரு ப்ராடக்டை சாப்பிட்டா இந்த யூட்டிலிட்டி கிடைச்சிது, செகண்ட் ப்ராடக்ட்டு இந்த யூட்டிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நம்மளால் சொல்ல முடியாது, மெஷர் பண்ண முடியாது. இது கம்பேர் பண்ண முடியும், ரேங்க் பண்ண முடியும், ஆர்டர் பண்ண முடியும். அதாவது ஆர்டினல் மெம்பர்ஸ் 1, 2, 3 இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர இப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இந்த எட்ஜ்வர்த் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணுறாங்க என்னது, கன்சியூமர் பிஹேவியர் சயின்டிஃபிக் அப்ரோச்சாக இது டெவலப் பண்ணி இதை இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச் அப்படிங்கிறது 1881 சொல்கிறாங்க. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபஸ்ட்டு எட்ஜ்வர்த் என்ன பண்ணுறாரு, 1881 கன்சியூமர் பிஹேவியரில் சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச் டெவலப் பண்ணுறாரு. எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச் பண்ணுறாங்க. இதையே நம்ம சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நம்ம கன்சியூம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது, செகண்ட் ப்ராடக்ட் எவ்வளோ கன்சியூம் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக இல்லை செகண்ட் பெஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியும். இது எல்லாத்தாலையுமே எல்லா சயின்டிஃபிக்லேயும் நம்ம அக்செப்ட் பண்ண முடியும். அதே பார்த்தோம் அப்படின்னா கார்டினல் அப்ரோச்சில் பார்த்தோன்னா நமக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கும், அதை கன்சியூம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நியூமெரிக்கலாக மெஷர் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகும்போது அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு செகண்ட் ஒரு 2 கமாடிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு எந்த இதுக்கு பெஸ்ட்டான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சது நம்ம சொல்ல முடியும். அதனால் எட்ஜ்வர்த் கன்சியூமர் பிஹேவியரை பேஸ் பண்ணி சயின்டிஃபிக் அப்ரோச் டெவலப் பண்ணுறாரு. இதுதான் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச் அப்படிங்கிறது 1881 சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த இது எட்ஜ்வர்த் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 1906 வில்ஃப்ரீடோ பாரெட்டோ இது மாடிஃபை பண்ணுறாரு. இந்த அப்ரோச் எட்ஜ்வர்த் அப்ரோச்சை அகைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ஜே.ஆர். ஹிக்ஸும் ஆர்ஜிடி ஆலனும் என்ன பண்ணுறாங்க, ரீஃபைன் பண்ணுறாங்க. ஏற்கனவே இந்த வில்ஃப்ரீடோ பாரெட்டோ பண்ணதும் அதுக்கப்புறம் எட்ஜ்வர்த் பண்ணுறதும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க 2 பேர் ரீஃபைன் பண்ணுறாங்க. அதில் இருக்க மிஸ்டேக்ஸ், அதில் இஷ்யூஸ் எல்லாமே இது பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இதை விட பெட்டராக கொடுக்குறாங்க 1934. அதுக்கப்புறம் 1939 ஜே.ஆர். ஹிக்ஸ் இன் ஹிஸ் புக் வேல்யூ ஆஃப் கேபிட்டல் ஹேவ் ஏ ஃபைனல் ஷேப் இன் த டிஃபரன்ஸ் கர்வ். ஃபைனலாக இதுக்கு ஒரு ஷேப் கொடுக்கறது பார்த்தோன்னா ஜே.ஆர். ஹிக்ஸ் தான் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனலைசிஸ் கொடுக்குறாங்க. அதாவது ஓவராலாக சொல்லப்போனால் இந்த ஆர்டினல் யூட்டிலிட்டி எஃப்டபிள்யூ எட்ஜ்வர்த்தும் வில்ஃப்ரீடோ பாரெட்டோ இங்கிலீஷ் எக்கனாமிஸ்ட் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா கார்டினல் அப்ரோச்சை பற்றி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதாவது இது மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம சாப்பிடும்போது இந்த அளவு சொல்ல முடியாது, இவ்வளோ தான் இந்த யூனிட்ஸை சாப்பிட்டோம் 30 யூனிட்ஸ் 20 யூனிட்ஸ் சொல்ல முடியாது. இதை மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படிலாம் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, cannot
பி மெஷர் பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சாப்பிட்டதுக்கு செகண்ட் சாப்பிட்டதுக்கு ரேங்க்டு ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இந்த மாதிரி ஆர்டர் பண்ண முடியும். 1 2 3 அதே மாதிரி ஆர்டினல் மெம்பர்ஸில் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து எட்ஜ்வொர்த் ஃபஸ்ட்டு வந்து டெவலப் பண்ணுறாரு. கன்சியூமர் பிஹேவியர் வந்து சயின்டிஃபிக் அப்ரோச்சாக இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச்சாக வந்து இது பண்ணுறாங்க எட்ஜ்வொர்த் 1881. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் பேரிட்டோ வந்து ஆஃப்டர் ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் 1906 வந்து என்ன பண்ணுறாரு, எட்ஜ்வொர்த் அகைன் வந்து மாடிஃபை பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து ஜெயா ஹிக்ஸும் ஆர்ஜிடியும் ரீஃபைன் பண்ணுறாங்க. இந்த வில்ப்ரீடோ பாரிட்டோவும் எஃப்டபிள்யூ எட்ஜ்வொர்த் பண்ணதும். அதுக்கப்புறம் 1839 தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் கேபிட்டல் இந்த புக்கை வந்து ஃபைனலாக நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கிறது இந்த ஷேப் தான், வேல்யூ அண்ட் கேபிட்டல் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனலைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் இதில் பார்த்தோன்னா திஸ் தியரி இஸ் ஆல்சோ பேஸ்ட் ஆன் ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். A rational consumer usually prefers the combination of goods which gives him maximum level of satisfaction. Thus the consumer can arrange goods and their combination in order of their satisfaction. Such an arrangement of combination of goods in the order of level of satisfaction is called the scale of preference. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ரேஷனல் கன்சியூமர்னால் ஒரு பகுத்தறிவு நல்லா தெரிஞ்ச ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்களால அந்த கன்சியூமரால். எந்த ப்ராடக்ட் நம்ம சாப்பிடும்போது எந்த குட்ஸ் நம்ம சாப்பிடும்போது கன்சியூம் பண்ணும்போது வந்து நமக்கு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ அதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதே வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. நிறைய குட்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதில் வந்து காம்பினேஷன் அதை வந்து ஆர்டர் பண்ணி, அதாவது ஒரு 10 குட்ஸ் இருக்குன்னா இப்போ செகண்ட் ப்ராடக்ட்டும் 5th ப்ராடக்ட்டும் எனக்கு வந்து ஹை லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குங்கிறத ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டு அதாவது செகண்ட் 5 அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணி நம்ம வந்து அந்த குட்ஸை மட்டும் நம்ம கன்சியூம் பண்ணுறது ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஹை லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அது கொடுக்கும் அப்படின்னு அந்த ரேஷனல் கன்சியூமருக்கு வந்து இது பண்ண முடியும். அதே வந்து இப்போ ஒரு கன்சியூமர் இருக்காருன்னா இல்லை நம்ம 10 ப்ராடக்ட் இருக்குன்னா அதில் ஒரு 4-5 ப்ராடக்டை சாப்பிட்டு இதுவும் நல்லா இருந்துச்சு இதுவும் பெட்டராக இருந்துச்சு எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லாமல் ரேஷனலாக ஒரு குறிப்பிட்டு நம்ம செலக்ட் பண்ணி ஹை லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறது தான் ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது பார்க்க போகிறதுனா அசம்ஷன்ஸ் கார்டினல் இதோடது. அதுக்கடுத்தது ரேஷனல் நல்லா புத்தியுள்ள ஒரு அறிவுள்ள ஒரு கன்சியூமர் என்ன பண்ணுவார்னா நம்ம ஆர்டர் ஹை லெவல் நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும், ஆப்பிளா ஆரஞ்சா இந்த மாதிரி வந்துட்டு அதை ஃபஸ்ட் லெவல் ஆரஞ்சு தான் நமக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை கொடுக்கும், அவருக்கு ஹை லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி இது பண்ணுவாங்க ரேஷனல் கன்சியூமர். அதுக்கடுத்து யூட்டிலிட்டி கேன் நாட் பி கார்டினலி மெஷர்டு. கார்டினல் என்ன பண்ண முடியும், 30 யூனிட்ஸ் கிடச்சிது 20 யூனிட்ஸ் கிடச்சிது அப்படிங்கிறது நமக்கு மெஷர் பண்ண முடியும். இதில் வந்து ரேங்க் தான் பண்ண முடியுமே தவிர என்ன பண்ண முடியாது, கார்டினலில் மெஷர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பேர் பண்ணலாம், ஆர்டர் பண்ணலாம், இந்த மாதிரி ஆர்டினல் மெம்பர்ஸில் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்டிஃபரன்ஸ் கர்வ் தேர்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்ரோச் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு இந்த கான்செப்ட் அப்படின்னா டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் தான் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4th பாயிண்டில் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த கன்சியூமர் இஸ் கன்சிஸ்டன்ட்னா இந்த ப்ராடக்ட் நான் கன்சியூம் பண்ணும்போது ஹை லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது, இந்த ப்ராடக்ட் நம்ம கன்சியூம் பண்ணும்போது லோயர் லெவலாக கிடச்சிது அப்படிங்கிறது வந்து நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக உறுதியாக வந்து நம்மளால் சொல்ல முடியும். உறுதித்தன்மை தான் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் அசம்ஷன் இஸ் கால்ட் அஸ் த அசம்ஷன் ஆஃப் ட்ரான்சிட்டிவிட்டி. இதில் பார்த்தோம்னா if the consumer prefers combination A to B and B to C, then he should prefer A to C. இது if A greater than B and B greater than C, then A greater than C அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சொல்ல, அதாவது ஏதாவது ஒரு ப்ராடக்ட், அதாவது இப்போ ஐஸ்கிரீம்னு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் செகண்ட் சாப்பிட்றோம், அதே தேர்டும் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்றோம். அப்போ செகண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்றத விட நம்ம கம்பேர் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஐஸ்கிரீம் பெட்டர் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் A கிரேட்டர் தென் B. அதே வந்து ஃபஸ்ட்டு தேர்டு செகண்ட் தேர்டுன்னு நம்ம போட்டுருக்கோம்ல, இதுதான் வந்து நியூமெரிக்கல் ABC அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணிக்கோம். அதே தேர்டு சாப்பிட்ற இது பார்த்தோம் அப்படின்னா தேர்டை விட செகண்ட் பரவாயில்ல, அதே வந்து தேர்டை விட ஃபஸ்ட்டு பரவாயில்ல, C கிரேட்டர் தென் A. இதை நம்ம மெஷர் பண்ணது தான், அதாவது செகண்டை விட ஃபஸ்ட்டு பரவாயில்லங்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு கிரேட்டர் தென் A கிரேட்டர் தென் B. அதுக்கடுத்து தேர்டை விட செகண்ட் பெட்டர் அப்படிங்கிறது வந்து B கிரேட்டர் தென் C. அதுக்கு தேர்டை விட
அது தேர்டு பார்த்தோம் அப்படின்னா சி கிரேட்டர் தென் ஏ வராது. ஏன் அப்படின்னா தேர்டு சாப்பிட்ட ஐஸ்கிரீமோட வந்து நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டது பெட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் வந்து ஏ கிரேட்டர் தென் சியை விட, அதாவது தேர்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதை விட ஃபஸ்ட்டு பெட்டர் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தோம் அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் சி. அதான் ஏ கிரேட்டர் தென் பி, பி கிரேட்டர் தென் சி, ஏ கிரேட்டர் தென் சி அப்படின்னு சொல்கிறோம். ஃபோர்த்து பாயிண்டில் A to B, B to C, then he should prefer A to C. அதாவது if A greater than B, செகண்டை விட ஃபஸ்ட்டு பெட்டர், செகண்டை விட தேர்டை விட செகண்ட் பெட்டர் அப்படிங்கிறது B greater than C. அதுக்கடுத்தது ஃபைனல் பார்த்தோன்னா தேர்டை விட ஃபஸ்ட்டு பெட்டர் அப்படின்னு சொல்கிறது A greater than C. தட்ஸ் ஆல். த ஆர்டினல் யூட்டிலிட்டியோட மீனிங்கு, ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸு, அதுக்கடுத்து அசம்ஷன், இது மூணு தான் இந்த இதில் பார்த்தோம் நம்ம. அதாவது ஆர்டினல் யூட்டிலிட்டி, ஆர்டினல் அனலைசிஸ், ஆர்டினல் யூட்டிலிட்டி அப்ரோச், அதாவது ஹிக்ஸ் ஆலன் இவங்க ரெண்டு பேருமே ஒரு எக்கனாமிக்ஸ்ட்டு இந்த வந்து சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து எதை பற்றின்னு பார்த்தோன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனலைசிஸ் தான் இதை வந்து பண்ணுறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்க சயின்டிஃபிக்காக வந்து கன்சியூமர் பிஹேவியரில். அதான் வந்து இந்த ஹிக்ஸ் அண்ட் ஆலனோட இது பிக்கு. RGD Allen, J. or Hicks. That's all.